புது ஐடி பார்க் உருவாக்குவதற்கு நிதிநிலைக்கு ஏற்பதான் செய்ய முடியும். எல்லா இடங்களிலும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் ஐடி துறை தான் முதலிடம். ஏனென்றால் சராசரி 100 சதுரடிக்கு ஒரு ஐடி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். கட்டுமான பணி மட்டுமே, அது இல்லாமல் ஐடி கனெக்டிவிட்டி, பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி மட்டுமே தேவை. எனவே நான் இங்கே கூறியிருக்கிறேன், மாதத்துக்கு மினிமம் 10,000 வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து புது நிறுவனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதை வேகப்படுத்தும் வகையில் சில அறிவிப்புகளும் நாங்கள் கூற இருக்கிறோம். அதனால் மாண்பு உறுப்பினர்கள் எம்.ஆர். காந்தி, சிவகுமார், அருள், டி. ராமச்சந்திரன், சதாசிவம், பழனி நாடார் மற்றும் சின்னதுரை அவர்கள் கேட்ட கோரிக்கையை நிதி நிலையின் ஆதாரங்கள் சரியான இருக்கும் சூழ்நிலையில் தேவைக்கு ஏற்ப ஐடி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று கூறுகிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெளியே ஒரு அறிக்கையும் உள்ளே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுத்து அரசு கேபிள் டிவி நிறுவனத்துடைய செயல்பாடு மிகவும் குறைந்து விட்டது, அதை தவறாக நடத்துகிறீர்கள் என்று கூறியிருந்தார். அதற்கு கவனம் ஈர்த்தார். நான் ஆளாளுக்கு வெவ்வேறு வரலாறு, வெவ்வேறு அனுபவம், வேறு கல்வி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையை உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றில் படித்தவன். உலகத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களில் எம்டியாக வேலை செய்தவன். ஓரளவுக்கு நிறுவனம் எப்படி நடத்தணும், எது நல்லது எது தவறு என்று அனுபவமும் தெளிவும் பெற்றவன் என்ற அடிப்படையில் சொல்லுவேன். இந்த டாக் டிவியை போல ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். இது தனிநபர் நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் திவாலாயிருக்கும். நாங்கள் ஆட்சி பெறும்போது இந்த சூழ்நிலை 575 கோடி ரூபாய் இன்னும் கம்பெனி டிவி கம்பெனிக்கெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் 270 கோடி ரூபாய் அனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு முன்னால் கேபிள் ஆபரேட்டர் இருந்து பெற வேண்டிய நிதியையும் யார்கிட்ட எவ்வளோன்னு ஒரு ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் நெகட்டிவ் எக்விட்டியில் இருந்த நிறுவனமாக கொடுத்தார்கள். அது கூட பரவாயில்ல. இப்போ நம்ம மனிதர் உடல்நிலை சொல்லுவோம், நல்லா இருக்காங்க, இல்லை மருத்துவமனையில் இருக்காங்க, இல்லை ஐசியூவில் இருக்காங்க. இந்த டாக் டிவியை சொல்லணும்னா ஐசியூல இருக்காங்க, ஆனா ஐசியூல ஆக்சிஜன் கிடையாது. ஐசியூக்கு கரண்ட் வர்றது கூட யாரோ ஒரு 3வது ஆளிடம், ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கையில கொடுத்துட்டு அந்த ஆளுடைய கண்ட்ரோல் ஒரு சைனா சிஸ்டம்ல இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எங்க கையில கொடுத்துட்டு ஏதோ நாங்க சரியா நடத்தலன்னு திவாலான கம்பெனி கொடுத்து நாங்க படிப்படியா சீர்திருத்திட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதும் மிகவும் கபட நாடகமாக தான் கருதுகிறேன். இன்றைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் அந்த டியூஸை 575 கோடி ரூபாயிலிருந்து 471 கோடி ரூபாய்க்கு குறைத்து, நிதித்துறையில் நான் இருந்தபோது கவர்மெண்ட் கேரண்டியோட 150 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இந்த நிறுவனத்தை தக்க வைத்திருக்கிறோம் இன்றைய வரைக்கும். உண்மை சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டமே நம்ம கையில் இல்லை, யாரோட கையிலயும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளாக்மெயில் மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. இதையெல்லாம் திருத்துவதற்காக அடிப்படையிலிருந்து திட்டம் போட்டு அந்த கண்ட்ரோல் ஆரம்பித்து, கிளையண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு, அடிப்படையான திட்டத்தெல்லாம் உருவாக்கி, நான் ஏற்கனவே இங்கே பதில் அளித்தது போல் we are going to now go HD set-top boxes. அது இல்லாமல் அறிவிப்பில் நான் கூற இருக்கிறேன் ஈவென்ச்சுவலாக எப்படி போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நிறுவனத்தை இது அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. ஆனால் நான் கூறுவேன், நானும் நிதித்துறையில் இருந்தவன். அதில் பிபிஇன்னு பியூரோ ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஓவர்சைட் நிறுவனம் இருக்கு. அதனால் நான் எத்தனையோ 100 அரசு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை பார்த்திருக்கிறேன். நிர்வாக அடிப்படையில் இவ்வளோ குளறுபடியுடன் ஆரம்பித்த செயல்படுத்தின ஒரு நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை, வெளியும் இல்லை, அரசாங்கத்திலையும் இல்லை. அதனால இதை வச்சு அவங்க நம்மகிட்ட அரசியல் செய்யறது மிகவும் கபட நாடகமாக தான் நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.